அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களை பார்த்து உங்களுக்காக வேத வார்த்தை சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் சமாதானம் இல்லாமல் அலைகிறார்கள். சமாதானத்திற்காக என்னென்ன காரியங்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் ஒரு சமாதானத்தை தேடி செல்கிறது. ஒரு தனிப்பட்ட நபர் சமாதானத்தை தேடி செல்கிறார். ஒரு குடும்பம் சமாதானத்தை தேடி செல்கிறது. ஒரு வேளையில் சமாதானமாய் செய்ய மனிதன் முற்படுவதில்லை. வேதம் சொல்கிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப நம்ம வாழ்க்கையில போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இருக்கிறது போதும், இதை வைத்து தேவனை உயர்த்துவார். இருக்கிற இந்த நிலைமை போதும், இந்த நிலைமையில் கர்த்தரினை ஆசீர்வதிப்பார். சமாதானம் தேவை. பணம் இருக்கிறது, சமாதானம் இல்லை. நல்ல வீடு இருக்கிறது, சமாதானம் இல்லை. நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், சமாதானம் இல்லை. நல்ல வருமானம் இருக்கிறது, சமாதானம் இல்லை. எங்கே சமாதானம் என்று மனிதன் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். நீ தேடும் சமாதானம் இயேசு உனக்கு தருகிறார். ஆகையால் தான் அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு உங்கள் துக்கங்களை மாற்றி, உங்கள் கண்ணீரை மாற்றி, உங்கள் கவலைகளை மாற்றி, உங்களுடைய வியாதிகளை மாற்றி, இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே சமாதான கர்த்தர் வருகிறார். ஆகையால் தான் நான் உங்களை பார்த்து சொன்னேன், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசு உங்க இல்லத்தில் வந்துட்டா சமாதானம். ஏசு உங்களுடைய உள்ளத்தில் வந்துட்டா சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்று வாடுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.